வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அம்பத்தூர் பகுதியில் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அம்பத்தூர் பகுதி செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி துணை செயலாளர் ஆர் லோகநாதன், அம்பத்தூர் மங்களபுரம் முன்னாள் மாநில குழு உறுப்பினர் ஜனார்த்தனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சிபிஎம் சார்பில் கோபி, பகத்சிங், செந்தில் மூர்த்தி, சுரேஷ்குமார், தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் எம் சேகர், பொருளாளர் மற்றும் ஏஐடியூசி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இன்று 140வது மே தின விழாவை உலகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விழா என்பது மக்களுடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் மேலும் மேலும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. சிகாகோ நகரிலே 8 மணி நேரம் வேலை வேண்டும், 8 மணி நேரம் உறக்க வேண்டும், 8 மணி நேரம் ஓய்வு வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடி பெற்ற இந்த உரிமைகளை நாம் மீண்டும் மீண்டும் பெற்றெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசாங்கத்தில் நம்முடைய உரிமைகளை பறிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சோசியலிச நாடுகளிலும் கம்யூனிச நாடுகளிலும் இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் மேலும் மேலும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் தமிழ்நாடு முழுவதுமல்ல இந்தியா முழுவதும் நாம் போராடி வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசாங்கம் 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பி பெற்று அது இருக்கக்கூடிய 44 சட்டங்களை மீண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறோம். எரிவாயு என்பது தட்டுப்பாடு என்ற காரணம் ட்ரம்ப்பும் மோடியும் தான் காரணம். முழுக்க ட்ரம்ப்பும் மோடியும் தான் காரணம். ஏனென்றால் இன்றைக்கு ட்ரம்ப்பும் மோடியும் செய்த சல்லாச வேலையிலே இன்றைக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டதனால் இந்த ஈரான்காரன் இதுக்கு நான் உன் ரகசியத்தை வெளியிடுவேன் என்று சொன்னதனால் அவன் மறுநாளே அந்த குண்டை போட்டு மக்களை மக்களை ஏமாற்றுகின்ற நிலையில் சென்றிருக்கிறான். எனவே நாம் உஷாராக இதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். இது சமையல் எரிவாயு, கேஸ் சிலிண்டர் போன்ற பெட்ரோல் டீசலை எதிர்த்து நாம் கடுமையான போராட்டம் இல்லாமல் புது வாழ்வு கிடையாது என்பதை கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் 140வது மே தினம் விழா. சர்வதேச உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த மே தின விழாவில் இந்திய நாடு பூராவுமே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்க்கணும்னு சொன்னால் தேவையில்லாத ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம், அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இயக்கத்தையும் பாலஸ்தீன மக்களையும் கொன்று குவித்து இன்றைக்கு இஸ்ரேலை தூண்டிவிட்டு ஈரான் மீது கை வைத்து நம்முடைய நிலைமையின் போது வீட்டு வரலையும் வந்துடுச்சு, அடுப்பு வரலையும் வந்துடுது. சிலிண்டர் விஷயம் எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகளும், எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களும் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய அளவிற்கு கேஸ் கிடைக்காம அந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணமே நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி. அதே போல் நம்ம நாட்டை அடமானம் வைக்கிறது மோடி தான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவிற்கு இவர் அவருக்கு ஒத்துசையாக போகிறார். அதனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், விவசாய தொழிலாளி, அதே போல் தொழிலாளர்கள், சாதாரண மக்கள் அன்றாட நிலைமைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை ஒழிப்பதற்கு இதற்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கத்தை என்றைக்கு நாம் ஒழிக்கிறோமோ, இடதுசாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒழிக்கிறோமோ, அன்றைக்கு தான் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கமானது இந்திய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் மோடிக்கு அவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ, அமெரிக்க ஏகாதிபத்தியனுடைய
அந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை வந்து தலைவணங்கி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாம் பாதிக்கப்படுகிறோம். அந்த பாதிப்பிலிருந்து தான் விடுபட வேணும் என்றால் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை அந்த ஒன்றியத்திலிருந்து தூக்கி எறிந்தால்தான் முடியும் என்று வரக்கூடிய காலங்களில் செய்ய வேணும். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து பிள்ளைங்களை பிடிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு ஒரு கூத்தாடி வந்து இருக்காப்பில். இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கின்னு சுயமாக சிந்தித்து சுயமாக போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டு ஒரு மனிதருக்கு ஒரு உரிமை, ஒரு மரியாதைன்னு சொல்ல ஓட்டு. ஆகவே அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய காலங்களிலே நாம் இதே நிலைமை நீடித்தால் நம்முடைய நாடு சிதறுண்டு போகும். ஆகவே நாம் இதை வந்து கவனத்திலே கொண்டு வரக்கூடிய காலங்களில் உண்மையிலேயே வந்து மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டிய அளவிற்கு நாம் தயாராக வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம். இந்திய அரசு வந்து பொதுமக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, சமையல் எரிவாயு விஷயத்தெல்லாம் எதுவும் சப்போர்ட் பண்ணல. இருக்கும்போது அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து அதிமுக வந்து கபலீகரம் செய்வதற்கு பிஜேபி செஞ்ச வேலைகள் அதுவும் போய் விழுந்தாச்சு. ஏடிஎம்கே அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய அன்றைக்கு இருந்த எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அதே போல் பாதுகாக்கப்பட்ட ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட அந்த திமுகவை பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் எங்கேயே கொண்டு நிறுத்திட்டார். ஆனால் அது மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நேரம். என் பேர் மூர்த்திங்க, நான் சிபிஎம். தினம் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக அம்பத்தூரில் நடைபெறக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டது அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய தோழர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்றது தான் வந்து தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெறும் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகளும் அதே போல் இடதுசாரி கட்சிகளும் தொடர்ந்து வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கி மே தினத்துடைய முக்கியமான சூளுரையாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சட்டம் தொழிலாளர்களுக்காக கொண்டு விட்டு சட்டம் பார்த்திங்கன்னா எதிரான சட்டமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கான அந்த உத்தரவாதமான நிரந்தர பணி அப்படின்றது இங்கே பறிக்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ட்ராக்ட் முறையை வந்து பெரிய அளவு ஊக்குவிக்குது இந்த சட்டங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிற்சங்கங்கள் அனுமதிக்காத நிலை அப்படின்றது தான் வந்து சட்டங்களில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம். எனவே இது எல்லாமே வந்து பாதிப்பான சட்டங்கள் அப்படின்றதால இது திரும்ப பெறணும் அப்படின்றதா மே தினத்தோட முக்கியமான கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். நான் கோபி, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அம்பத்தூர் பகுதி செயலாளர். அன்பார்ந்த தோழர்களே, இந்த 140வது மே தினத்தை சிக்காகோ நகரிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று போராடி வென்றெடுத்த நம்முடைய தியாகிகளின் நினைவாக இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த 140வது மே தினத்தை அன்று அம்பத்தூர் பகுதியில் பல இடங்களிலே செங்கொடி ஏற்றி சிறப்பித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக சிறப்பான ஏற்பாடு செய்த தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அம்பத்தூர் பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த மே தின நன்னாளிலே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்க வேண்டும், தொழிற்சங்க ஒற்றுமை வேண்டும் என்று போராடி வரும் இந்த சூழ்நிலையில் பாசிசை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று இந்த மே தின நன்னாளிலே உறுதியேற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் ஏஐடிசி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம்லாம் ஒன்றும் அதெல்லாம் மேல் இடத்துல தான் போடுவாங்க, நாங்கள் போட முடியாது. அதெல்லாம் பாலன் நிலத்தில் தான் போடுவாங்க. ஆமாம், எங்களுடைய கோஷங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கணும், தொழிற்சங்க ஒற்றுமை ஓங்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி என்றாவது ஒரு நாள் தொழிலாளர் ஒற்றுமையாக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி மலர வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. அது நிறைவேறும் வரை போராடுவோம், வெற்றி பெறுவோம். வீரர்களே
அன்பார்ந்த தோழர்களே, இந்த 140வது மே தினத்தை சிக்காகோ நகரிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று போராடி வென்றெடுத்த நம்முடைய தியாகிகளின் நினைவாக இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த 140வது மே தினத்தை அன்று அம்பத்தூர் பகுதியிலே பல இடங்களிலே செங்கொடி ஏற்றி சிறப்பித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக சிறப்பான ஏற்பாடு செய்த தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அம்பத்தூர் பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மே தின நன்னாளிலே தொழிலாளர் ஒற்றுமை ஓங்க வேண்டும், தொழிற்சங்க ஒற்றுமை வேண்டும் என்று போராடி வரும் இந்த சூழ்நிலையில் பாசிசை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று இந்த மே தின நன்னாளிலே உறுதியேற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் ஏஐடிசி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம்லாம் ஒன்றும் அதெல்லாம் மேல் இடத்துல தான் போடுவாங்க, நாங்கள் போட முடியாது. அதெல்லாம் பால நிலத்தில் தான் போடுவாங்க. ஆமாம், எங்களுடைய கோஷங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கணும், தொழிற்சங்க ஒற்றுமை ஓங்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி என்றாவது ஒரு நாள் தொழிலாளர் ஒற்றுமையாக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி மலர வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. அது நிறைவேறும் வரை போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஒரு நிமிஷம்.